ஸோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டாண்டவான் அந்த ஒரு அனிமையோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேர் தப்பாக சொல்லிட்டு சாரி. ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்துக்கலாம். பிளாட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க. ஸோ செத்து போன ஆவிங்களாக இருப்பாங்களே அவங்கள வந்து நீங்கள் ஆஃப்டர் லைஃபுக்கு அனுப்பணும். அப்போ தானே அவங்களால மறுபிறவில எடுக்க முடியும். இல்லைனா இந்த உலகத்திலே சுற்றி இருந்தாங்கன்னா எப்படி அவங்களால மறுபிறவில எடுக்க முடியும்? அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஒரு கம்பெனி வருது. அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நம்மளோட 2 மெயின் கேரக்டர்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க. இந்த கம்பெனிலாம் வந்து இது மாதிரி வச்சுருப்பாங்க கைஸ். ஒரு டாஸ்க் மாதிரி இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளே இத்தனை ஆவிங்களை வந்து நீங்கள் ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பணும். அப்போ தான் உங்களுக்கு பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட 2 கேரக்டர்ஸுமே அந்த ஆவிங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் கேட்டுக்கிட்டு அந்த ஆவிங்களுக்கு இது பண்ணிக்கிட்டு ஸோ எத்தனை ஆவிங்களை அவங்க அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த ஆவிங்கள் கூட அவங்க பண்ணுற அந்த ஒரு கான்வர்சேஷன். ஸோ கடைசியில் அந்த ஆவிங்களால் அவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருது. ஸோ அதுதான் கைஸ் இது அனிமையோட மிச்ச கதை. பிளாட்டை வந்து உங்களுக்கு இன்னுமே சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் இந்த மாஸ் படம் பார்த்துருக்காங்க கைஸ். மாசி என்கிற மாசிலா மணி ப்ரோடா பார்த்ததில்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு நடிக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம வந்து சூர்யா வந்து ஸோ பேய்களுக்கெலாம் வந்து என்னென்ன பிடிக்கும் அவங்களோட கடைசி ஆசை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த பேய்கள்லாம் வந்து மேலே போகலை, சொர்க்கத்துக்கு அவர் ஆஃப்டர் லைஃபுக்கு போகலை. ஸோ அந்த கான்செப்ட் தாங்க இந்த அனிமையும். ப்ரோ இதுவும் அதையும் போய் நீ போய் கம்பேர் பண்ணுறியா? அப்படிலாம் நான் கம்பேர்லாம் பண்ணல. பட் உங்களுக்கு பிளாட்டை வந்து சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். நான் ஏன் ப்ரோ இந்த சீரிஸை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒரு சில ரீசன்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு காரணம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வெறுமே ஒரு 7 எபிசோடு தான் கைஸ் இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ வெறும் வந்து 7 எபிசோடு இருக்கலாம் நாங்கள் போய் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். பட் அதுவுமே ஒரு காரணமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். வெறும் 7 எபிசோடு தானடா ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாமே அப்படின்றதுக்காக நீங்கள் பார்ப்பீங்களே. ஸோ அதுக்காக தான் நான் அந்த பாயிண்ட்டை முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இது ஒரு காரணமாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேணாம். பட் இதுவுமே ஒரு காரணமாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும் தான் நான் சொல்கிறேன். வெறும் 7 எபிசோடு தான் ஓகேவா? ஸோ ஷார்ட் டைம்லேயே இந்த அனிமையை பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வர பாயிண்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதோட கேரக்டர்ஸ் தாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து அந்த ஸ்பிரிட், ஸோ அந்த பேய்களுக்கு சில பேக் ஸ்டோரிலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது கைஸ். நீங்கள் வந்து ஒரு எபிசோட் ஓகேவா? ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங் ஒரு 15 நிமிட்ஸ் வந்து அந்த பேய் கூட வந்து கான்வர்சேஷன் போகும். அடுத்து அந்த பேய்க்கு ஒரு பேக் ஸ்டோரி வைப்பாங்க. ஸோ அந்த பேக் ஸ்டோரிக்கு அடுத்தது அந்த எபிசோடு வந்து முடியும் போது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து எமோஷனோட முடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து ஒரு ஷோ பார்த்ததுன்றது அது வந்து ஒரு மாதிரி வந்து நல்லா இருந்தது. அதுதான் நான் சொல்ல வரேன். வெறும் வந்து அந்த ஸ்பிரிட்டுக்கு மட்டும் அந்த பேக் ஸ்டோரி இருக்காது. இதில் இருக்க எல்லா கேரக்டருக்குமே அந்த ஒரு பேக் ஸ்டோரி வச்சு ஸோ எல்லா கேரக்டருக்குமே அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை இதில் வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துங்க. வெறும் இந்த 7 எபிசோடில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு ஸோ தனித்தனியாக எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸோ அதெல்லாம் பண்ணுறது பார்க்குறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதை தான் சொல்கிறேன். இந்த ஷோவில் இந்த எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கவர் பண்ணியிருப்பாங்க வெறும் அந்த 7 எபிசோடுக்குள்ளேயே. அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேக் ஸ்டோரி ஓகேவா? சில பேக் ஸ்டோரிலாம் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சில பேக் ஸ்டோரிலாம். பட் நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. பட் உங்களுக்கு மொத்தமாக சொல்லணும்னா இந்த பேக் ஸ்டோரி அது எல்லாமே சேர்த்து அந்த காமெடி எல்லாமே சேர்த்து இது பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷோவாக தான் இது மாறி இருக்குது. ஸோ இந்த கெட்டாமான் வந்து ஒரு அனிமே வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு காமெடி ஷோ கைஸ். ஸோ அந்த ஷோவோட ஆத்தர் தான் கைஸ். இந்த ஷோவோட ஆத்தரும் கூட நான் வந்து அந்த அனிமே நான் பார்த்ததில்லை ஓகேவா? பட் அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ் வந்து இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கான ஒரு ஃபேன் பேஸ் அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்ற மட்டும் எனக்கு தெரியும் ஓகே. பட் நான் அந்த ஷோ இன்னும் பார்த்ததில்லை. இந்த ஷோ பார்த்துட்ட பிறகு எனக்கு அந்த ஷோ நம்ம எப்படியாவது பார்த்துனடா சாவறதுக்குள்ளேயாச்சும் பார்த்துனடா அப்படி தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா இந்த ஷோவில் வந்து அதை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. காமெடியுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் அந்த ஒரு ஸ்டோரியுமே அதில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த எமோஷனுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அந்த வெறும் ஒரு 7 எபிசோட்லேயே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஓகே. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வெறும் 7 எபிசோட்லேயே ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னா அப்போது அந்த ப்ராஜெக்டில் வந்து எவ்வளோ சர்ப்ரைசஸ் எவ்வளோ விஷயங்கள் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கும். ஸோ அந்த அனிமேக்குள்ளே இருக்கும்ன்றத நான் அப்பப்போ வந்து என்னால் வந்து யோசிக்க முடியுது. அதனாலேயே நான் அந்த ஷோவை கண்டிப்பாக பார்த்துணுண்டா இப்படி அதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து கிட்டாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஷோ கண்டிப்பாக பார்க்கணுங்க. சப்போஸ் நீங்கள் அந்த அனிமே பார்க்கலாம் கூட பரவாயில்ல, இந்த அனிமே கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேவா? அதுதான் நான் சொல்லிக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு எமோஷன்ஸ் அந்த ஒரு கேரக்டர் ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணிப்பாங்க வித் அந்த ஒரு ஸ்டோரி லைன் ஓகேவா? நீங்கள் எது பண்ணாலுமே அந்த ஒரு ஸ்டோரி லைன் மிஸ் ஆகாது ஓகேவா? ஸ்டோரி லைன் கூட தான் அந்த ஒரு கதையே போகும். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகேவா? ஸோ எதுவுமே வந்து பிளா 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 அப்படிலாம் இழுக்காமல் ஸ்டோரி லைன் கூட போயிட்டு அந்த கேரக்டர்
கேரக்டர்ஸ் கூட எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதுதான் நான் சொல்ல வரேன். பேசிக்காகவே வந்து எனக்கு இந்த காமெடி அனிமெலாம் பார்க்க பிடிக்குங்க கைஸ். ஏன்னா நானே ஒரு வந்து ஃபன்னி கையில். நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த காமெடி அனிமேஸ்லாம் பார்க்க பிடிக்கும். ஸோ அதனாலேயே நான் நிறைய காமெடி ஷோலாம் பார்ப்பேன். இது வந்து வெறும் இந்த காமெடி ஷோன்னு மட்டும் இதை வந்து நம்மளால் சொல்லிடவே முடியாதுங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த ஒரு எல்லா எமோஷனுமே இதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ முக்கியமாக ஸ்டோரியை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே இதுக்குள்ளே இருக்குங்க. இது வெறும் 7 எபிசோடு தான். ஓகேவா? அதனால தான் நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 7 எபிசோடுக்குள்ளே கவர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் காத்துன்னு இருக்குது. ஏன்னா நான் வந்து எதுவுமே உங்களுக்கு நான் இன்னும் சொல்லலை. ஓகேவா? ஃபுல்லாக இதில் வந்து நிறைய சர்ப்ரைசஸ்லாம் இருக்குது. வெறும் 7 எபிசோட் பயங்கரமாக இருக்கும். போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? இதுக்கு மேலே சொல்லணும்னா வந்து ஸ்பாயிலர் வச்சு தான் ஏதாவது பேசணும். பட் அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் போய் பார்ப்பீங்கன்றது மட்டும் நான் நம்புகிறேன். ஓகேவா? போய்ட்டு கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் சிம்பிளாக சொல்லணும்னா 7 எபிசோட் ஆஃப் பீக்கை மிஸ் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு அந்த கிளிப்லாம் வந்து நான் எப்போவுமே வந்து இந்த வந்து யூடியூப்பில் தான் கைஸ் எடுப்பேன். அண்ட் வந்து ஃபோட்டோலாம் வந்து இந்த பின்ட்ரெஸ்ட்டில் தான் போய்ட்டு தான் நான் வந்து எடுப்பேன் எப்போவே. ஓகேவா? பேசிக்காக. ஓகே. ஸோ வந்து எல்லா வீடியோக்குமே. ஓகேவா? பட் இந்த அனிமேக்கு நான் போட்டு பார்க்குறேன். எதுவுமே வரல. வீடியோஸும் வரல, எந்த ஒரு ஃபோட்டோஸும் வரல. எனக்கு அப்போ தான் புரியுது வந்து இந்த அனிமேவை யாரும் பார்க்கலையா, இல்லை பார்த்தவங்களாம் வந்து இதை பற்றி பேசலையா, அதுதான் எனக்கு என்னன்னே தெரியல. ஸோ வந்து தமிழ் கம்யூனிட்டியில் வந்து நம்ம வந்து பொம்மை படம். ஸோ அவர் தான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு யாரும் பார்க்கல. நான் வந்து இவரை தமிழ் கம்யூனிட்டி மட்டும் சொல்லலை. ஸோ மொத்தமாகவே வந்து இது வந்து ஓவராலாகவே வந்து இந்த அனிமேவை யாருமே பேசலை, யாரும் பார்க்கலையா, என்னென்ன புரியல. ஸோ நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு வந்து கிடைக்காத போது தான் எனக்கே புரியுது. ஓகே, ஸோ இந்த அனிமேவை இன்னும் யாரும் பார்க்கல போல். சரி, ஓகே, ஒய் நாட். ஸோ வந்து நம்ம பார்க்க வைக்கலாமே, அதுக்காக தான் இந்த வீடியோ. போய்ட்டு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் இதுக்கு மேலே வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ப்ளா 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 பேசி. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் அண்ட் தேங்க் மீ லேட்டர். அவ்வளோதான் சொல்ல முடியும். போய்ட்டு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குற கூடிய சீக்கிரம். அண்டில் தென் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. பை.